சிச்சு காக்கா காலையில எழுந்திருச்சு தூக்க கலக்கத்தோட முதல்ல போனது அவங்க வீட்டு சமையலறைக்குள்ளதான். அதோட பார்வை நேரா மளிகை பொருட்கள் இருந்த இடத்துக்கு தான் போச்சு. ஒவ்வொரு டப்பாவையும் திறந்து பார்க்கும்போது சிச்சு காக்காவுக்கு மனசுக்குள்ள வருத்தம் வந்துச்சு. அட கடவுளே, என்ன இது, மளிகை சாமான் எல்லாமே காலியா இருக்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சேன். இப்பெல்லாம் நான் கொஞ்சமா சாப்பிடுறேன் போல, அதான் எல்லாம் சீக்கிரமா தீந்து போகுது அப்படின்னு அம்மாவோட பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்த சின்ன காக்கா சிரிச்சுக்கிட்டு, அம்மா நீ கம்மியா சாப்பிட்றியா? நேத்து வடிச்ச சாப்பாடு குழம்பு எல்லாத்தையும் நீ தானே சாப்பிட்ட, எனக்காக கொஞ்சம் கூட நீ வைக்கவே இல்லையே. அப்போ சிச்சு காக்கா சின்னவ பார்த்து, டே சின்னோ, நீ வளர பையன்டா, ராத்திரி நேரத்துல அதிகமா சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும். அதனாலதான் உன்னோட பங்கையும் நானே சாப்பிட்டுட்டேன். உனக்கு நல்லது தானடா பண்ண. பாத்தியா என் தாய் பாசம்? உன்னோட பாசம் என் வயிற்றுக்கு தெரியலையேம்மா, எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதே. அதுக்கு தானடா இப்ப மளிகை சாமான் வாங்க கடைக்கு போக போறேன். இன்னைக்கு உனக்கு வயிறு நிறைய இல்லடா, கழுத்து வரைக்கும் கூட திருப்தியா சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா பெரிய பையனை எடுத்துக்கிட்டு லூசி புறாவோட மளிகை கடைக்கு கிளம்புச்சு. சிச்சு காக்கா கடைக்கு வந்த உடனேயே லூசி புறா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுச்சு. வா சிச்சோ வா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்திருக்க. ஆமா என்ன வேணும்? லூசி, முதல்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு. கடைக்கு வர்றதுக்குள்ள அவ்வளோ தாகம் எடுத்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறமா என்ன வாங்குறதுன்னு சொல்றேன். அட இதோ தரேன் அப்படின்னு லூசி புறா தண்ணி கொடுத்ததும் சிச்சு காக்கா அதை குடிச்சிட்டு ஒரு பெரிய சீட்டை எடுத்து அதுல இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சுது. முதல்ல ஒரு 20 கிலோ பொன்னி அரிசியே கொடு. லூசி புறா ஆச்சரியமா, 20 கிலோவா? முந்தானத்து தானே வாங்கிட்டு போன? அது வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க, அதனால அரிசி சீக்கிரமா தீந்து போச்சு. அப்புறம் 5 லிட்டரு சன்ஃப்ளவர் ஆயில், 2 கிலோ தோரம்பருப்பு, 2 கிலோ உளுத்தம்பருப்பு. லூசி புறா எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு, 10 கிலோ வெங்காயம், 5 கிலோ தக்காளி, 1 டசன் சோப்பு, ஒரு பெரிய டூத் பேஸ்ட்டு, வேற ஏதோ சொல்ல மறந்துட்டேனே. நல்லா காட்டா இருக்கிற பச்சை மிளகா 1 கிலோ கொடு. மிளகா பஜ்ஜி போட்டு சாப்பிடணும். 1 கிலோ பச்சை மிளகாவா? சிச்சு, இது வீட்டுக்கு வாங்குறியா இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு வாங்குறியா? வீடு மாதிரி இருக்காது லூசி. நான் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அது ஹோட்டல் மாதிரி தான் இருக்கும். சரி சரி, மொத்தமா எவ்வளவு பில் ஆச்சு சொல்லு. அப்ப லூசி புறா கணக்கு போட்டு, எல்லாம் சேர்த்து இரு அவ்வளோ விலையா? முந்தானத்து பக்கத்து வீட்டு துணிக்குருவி எனக்கு கம்மியா தானே எல்லாத்தையும் கொடுத்தா. நாம தோழிங்க இல்லையா, வியாபாரத்துல கொஞ்சம் குறைச்சி சொல்லக்கூடாதா? சிச்சோ, என் கடையில் இருக்கிற பாதி பொருள் வாங்குறது நீதான். இதுல நீயே பேரம் பேசினா எப்படி? சரி விடு, உனக்காக ஒரு 10 ரூபாய் குறைச்சிக்கிறேன், சரியா? சிச்சு காக்கா சந்தோஷமா, இதுதான் நட்புங்கிறது. சரி சரி, எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு கொடு. லூசி புறாவோட கடையில் இருக்கிற பாதி பொருட்கள் எல்லாமே சிச்சு காக்காவோட பையில போட்டு கொடுத்துச்சு. தூக்க முடியாம அவ்வளவு பெரிய பைய தூக்கிக்கிட்டு சிச்சு காக்கா வீட்டுக்கு போச்சு. ரொம்பவும் சோர்வடைஞ்சு சிச்சு காக்கா வீட்டுக்கு வந்ததும் பைய அங்கேயே வச்சுட்டு சமையல் அறையில போய் சமையல் செய்ய ஆரம்பிச்சது. அந்த சமையல் மனம் வீடெல்லாமே பரவிக்கிட்டு இருந்துச்சு. சுட சுட சாப்பாடு, பொரியல், சாம்பாரு, ரசம், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மிளகா பஜ்ஜி வேற செஞ்சிருந்தா. சின்ன காக்கா அந்த வாசத்தை பார்த்து உடனே சமையல் அறைக்குள்ள போனா. அம்மா வாசம் சூப்பரா இருக்கு, சீக்கிரம் சாப்பாடு போடு, பசி தாங்க முடியல. இருடா, அவசரப்பட்டா எப்படி, முதல்ல உனக்கே சாப்பாடு போடுறேன். சிச்சு காக்கா ஒரு சின்ன தட்டுல கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் குழம்பு, 2 மிளகா பஜ்ஜி வச்சு கொடுத்துச்சு. என்னம்மா இது பிரசாதமா கொடுக்குற? டேய், மதிய நேரம் வயிறார சாப்பிட்டா தூக்கம் வரும், அப்புறம் உன்னால படிக்க முடியாது, உன்னுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும். உனக்கு நல்லது பண்றதுக்காக தான் அம்மா கொஞ்சமா கொடுத்துருக்கேன், அதை சாப்பிடு. சின்ன காக்கா சோகமா, உன்னோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சுமா. பாவம் சின்ன காக்கா அதை கொஞ்சத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டான். சின்ன காக்கா சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமா சிச்சு காக்கா ஒரு பெரிய தட்டுல எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சா. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை நேரம் அவன் முகத்துல ஒரு நல்ல நிம்மதி தெரிஞ்சுது. அப்படி நல்லா சாப்பிட்டு ஒரு பெரிய ஏப்பம் விட்டுட்டு அதுக்கப்புறமா படுக்கலாம் அப்படின்னு படுக்கை அறைக்குள்ள வரும்போது வெளியில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. சிச்சு சிச்சு, வீட்டுல இருக்கியா? சிச்சு காக்கா அப்ப அவன் மனசுக்குள்ள, சாப்பிட்டதுக்கு அப்புறமா எங்காச்சும் படுக்க விடுறாங்களா, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சிச்சு காக்கா வெளியில போய் பார்த்தா அங்க சோட்டு நின்னுக்கிட்டு இருந்தா. என்ன சோட்டோ இந்த நேரத்துல இங்க? ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போகதான் வந்தேன். நாளைக்கு என் புள்ள பன்னுவோட பிறந்த நாள், அதனால ஈவினிங் எங்க வீட்டுல நான் விருந்து வச்சிருக்கேன். நீ அந்த விருந்துக்கு வந்துடணும், சரியா? சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, அப்பாடா, நாளைக்கு சமைக்க வேண்டிய அவசியமே இருக்காது.
கடவுளுக்கு என் மேல எவ்வளோ கருணை அப்படின்னு நினைச்சு சிச்சு காக்கா, அட பிறந்த நாளுக்காக எதுக்கு சோட்டோ இவ்வளோ செலவு பண்ற? பசங்க பிறந்த நாளுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணலாமா? சரி, ஏதோ ஆசைப்பட்டு கூப்பிடுற, நான் வரேன். நாளைக்கு சாயந்தரம் தானே? ஆமா, சரி எல்லாரையும் கூப்பிடணும், நான் கிளம்புறேன் சிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஏதாவது gift வாங்கிட்டு வரணுமா? gift வாங்க என்கிட்ட பணம் இல்லை சோட்டோ. அப்படி gift வாங்கி தான் வரணும்னா நான் வர முடியாது. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, அட gift எல்லாம் எதுவும் வேண்டாம் சிச்சு, நீ வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சோட்டு போன உடனேயே சிச்சு காக்கா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் சாயந்தர நேரம் எல்லாருமே சோட்டு கிளியோட வீட்டுக்கு போனாங்க. மகிக்கழுகு, துணிக்குருவி, குஹுவாத்து, லூசிபுரா எல்லாருமே அவங்க கொண்டு வந்த கிஃப்ட பன்னுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வாதம் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல சிச்சு காக்கா, சின்ன காக்கா 2 பேருமே சோட்டுவோட வீட்டுக்கு வந்தாங்க. சிச்சு காக்காவோட பார்வை பன்னு மேல இருக்கல. சமையல் அறையில இருந்த வாசம் வரதே அது மேலதான் இருந்துச்சு. என்ன சிச்சு, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பன்னு எவ்வளவு அழகா ரெடியா இருக்கான்னு பாத்தியா? சிச்சு காக்கா சமையல் அறைய பாத்துக்கிட்டு, பார்த்தேன் டோனி, சமையல இருந்து வாசம் நல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. இவ பார்வை எப்பவுமே சாப்பாடு மேலதான் இருக்கும். அந்த பன்னுவுக்கு நீ வாழ்த்து செய்தியாவது சொன்னியா இல்லையா? வாழ்த்து சொல்றதையெல்லாம் பன்னு பார்த்துப்பான், நான் இங்கிருந்தே அவனை வாழ்த்துக்கிறேன் அப்படின்னு சிச்சு காக்கா பேசிக்கிட்டு இருக்கும்போது அதோட பார்வை ஒரு இடத்துல அப்படியே நின்னு போச்சு. அப்பதான் சமையல் செய்யறவங்க அங்க டேபிள்ல நல்ல சுட சுட இருக்கிற மிளகா பஜ்ஜியை கொண்டு வந்து வச்சுட்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பஜ்ஜி ஒரு பெரிய மலை மாதிரி குவிஞ்சு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே சிச்சு காக்காவோட கண்ணுல ஒரு வெளிச்சம். சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஆஹா என்ன கலரு, என்ன மனம், இது எனக்காக தான் செஞ்ச மாதிரி இருக்கு. இத சாப்பிடலனா என் ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்காது, இது எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி சிச்சு யார் பார்வையிலையும் படாம மெதுவா அந்த பஜ்ஜி கிட்ட போச்சு. எல்லாரையும் கவனிச்சுது. எல்லாரும் பன்னுவை சுத்தி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் சரியான வாய்ப்புன்னு சொல்லி சிச்சு காக்கா கொஞ்சம் கூட தாமதிக்காம அந்த பஜ்ஜியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுது. 1, 2, 10, 20 இப்படின்னு சிச்சு காக்கா பஜ்ஜி எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சுது. அவளோட கையும் நல்லா வேலை செஞ்சது. அவ வாயும் மிஷின் மாதிரி போட்டது எல்லாத்தையுமே அரைச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி மலை மாதிரி குவிஞ்சு இருந்த அந்த பஜ்ஜி எல்லாமே காலி ஆயிடுச்சு. பிளேட் காலியானதும் சிச்சு காக்கா எதுவும் தெரியாத மாதிரி வந்து ஒரு ஓரத்துல உட்காந்துக்குச்சு. வயிறு ரொம்பனதுனால அதால அசையக்கூட முடியல. கொஞ்ச நேரத்துல சோட்டுக்கிளி ஒரு மைக்கை எடுத்துக்கிட்டு, வந்தவங்களுக்கு நன்றி, இப்ப சுட சுட பஜ்ஜியோட இந்த விருந்த ஆரம்பிக்க போறேன், வந்தவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாப்பிடுற இடத்துக்கு போனாங்க. ஆனா மிளகா பஜ்ஜி இருக்க வேண்டிய இடத்துல காலி தட்டு தான் இருந்துச்சு. அப்போ சோட்டுக்கிளி சமையல்காரங்களை பிடிச்சி கத்தி, என்ன இது, பஜ்ஜி எல்லாம் எங்க? அப்போ சமையல்காரங்க, இங்க தாங்க வச்சுட்டு போனேன், 200 பஜ்ஜி இருந்துச்சுங்க. 200 பஜ்ஜி என்ன காத்தோட காத்தா பறந்து போச்சா, இல்ல கால் முளைச்சி நடந்து போச்சா? அப்படி எல்லாரும் ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. ஆனா சின்ன காக்காவுக்கு அவங்க அம்மா மேல சந்தேகம் வந்துச்சு. சிச்சு அசைய முடியாம ஒரு இடத்துல தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ சின்ன காக்கா மெதுவா சோட்டுவை தனியா கூட்டிட்டு போய் சொன்னா, சோட்டு ஆண்டி, எங்க அம்மா கிட்ட கேளுங்க. அப்போ எல்லாருடைய பார்வையும் சிச்சு காக்கா மேல போச்சு. அத பார்த்து சிச்சு காக்காவுக்கு பயம் வந்துருச்சு. சோட்டுக்கிளி சிச்சு பக்கத்துல போய், சிச்சு, இங்க வச்ச பஜ்ஜி ஏதாவது பாத்தியா? சிச்சு காக்கா பதட்டமா, என்னது பஜ்ஜியா? அதெல்லாம் நான் எதுவும் பார்க்கலையே. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா ஒரு பெரிய கழுகு பறந்து வந்துச்சு. ஒருவேளை பஜ்ஜி மொத்தத்தையும் அது தூக்கிக்கிட்டு போச்சோ என்னவோ. மகிக்கழுகு கோமா, என்ன ஏன் இனத்தையே குறை சொல்றியா நீ? கழுகுங்க பஜ்ஜி சாப்பிடாது. அப்படியே இருந்தாலும் 200 பஜ்ஜி தூக்கிட்டு போற அளவுக்கு எந்த கழுகும் இல்ல, உன்னை தவிர. உண்மையை சொல்லிச்சிச்சு, பசங்க எல்லாரும் பஜ்ஜிக்காக ஆசையை காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நான் தான் சாப்பிட்டேன். ஆனா இதுல ஏன் தப்பு எதுவும் இல்ல. அதுங்க எல்லாம் என்ன பார்த்து வா வா வந்து எங்களை சாப்பிடு அப்படின்னு பாசமா கூப்பிடும் போது தட்ட முடியல. அதனாலதான் நான் எல்லா பஜ்ஜியையும் போய் சாப்பிட்டுட்டேன். ஐயோ சிச்சு, உன் சாப்பாட்டுக்கு ஒரு அளவே கிடையாதா? கடையில இருக்கிற பாதி மளிகை சாமானையும் நீ வாங்கிடுற, இங்க எல்லா பஜ்ஜியையும் சாப்பிட்டுட்ட. சிச்சு சொன்னதை கேட்டு எல்லாருக்குமே முதல்ல கோவம் தான் வந்துச்சு. ஆனா அவளுடைய அப்பாவித்தனத்தை பார்த்து எல்லாருமே மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. உன்கிட்ட பேச முடியாது, சரி வாங்க நாம போய் எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட போனாங்க. ஆனா சிச்சு காக்கா மட்டும் ஒரு மூலையில தான் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. 200 பஜ்ஜி சாப்பிட்டதுக்கு அப்புறமா,
விருந்து சாப்பாடு சாப்பிட்டு சிச்சு வயித்துல இடமும் இல்ல. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா சின்ன காக்கா அவங்க அம்மா கிட்ட வந்தான். ஏமா இப்படி பண்ண? எல்லாரும் முன்னாடி இப்படி மானத்தை வாங்கிட்டியே, எல்லாரும் நம்மள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அப்போ சிச்சு காக்கா அதோட வயித்தை பிடிச்சுக்கிட்டு, அப்படி இல்லடா சின்னம், அந்த பஜ்ஜியை பார்த்தது என்ன என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. மூளை வேணான்னு சொன்னாலும் நாக்கு கேட்கலடா. எனக்குள்ள பெரிய போராட்டமே நடந்துச்சு. கடைசியில வயிறு தான் ஜெயிச்சுது. சின்ன காக்காக்கு உமா, நீ பண்ணதுல போனது என்னுடைய மானம்தான். அப்படி சின்ன அவங்க அம்மாவை எதுவும் சொல்ல முடியாம கவலையா அங்கிருந்து போயிட்டான். சிச்சு காக்கா தனியா அங்க உக்காந்துக்கிட்டு அசைய முடியாம இருந்துச்சு. ஐயோ, இந்த பஜ்ஜி வயிற்றுக்குள்ள ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருந்தா சீக்கிரமா ஜீரணமாயிருக்கும். இந்த சோட்டோ சரியா சமைக்க கூட மாட்டேங்கிறா. மொத்த பஜ்ஜியையும் சாப்பிட்டது மட்டும் இல்லாம சிச்சு காக்காவோட சமையலையே குறை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு சிச்சு காக்கா. அதை பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாருக்குமே கோவம் வந்துச்சு. ஆனாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. சோம்பேறி புஜ்ஜி குருவி. புஜ்ஜி குருவி ரொம்பவும் சோம்பேறி. எப்பவுமே படுத்து தூங்குறது இல்லனா விளையாடுறது, இதை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டா. ஆனா துணிக்குருவி மட்டும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அப்படியே வயல் வேலையும் செஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. இது எல்லாத்தையுமே புஜ்ஜி பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவ அவங்க அம்மாவுக்கு உதவியே செய்ய மாட்டா. அதனால துணிக்குருவி எப்பவுமே புஜ்ஜிய திட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஆனாலும் அவங்க அம்மா திட்டுறதையெல்லாம் பெருசா புஜ்ஜி எடுத்துக்கவே மாட்டா. இவளை எப்படி மாத்துறது அப்படின்னு துணி யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தா. இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலையில துணி கொஞ்சம் சீக்கிரமா வயலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா. அப்ப புஜ்ஜி வெளிய வாசல்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை எதுவுமே நடக்கல. எல்லாம் போட்டபடியே தான் இருந்துச்சு. ஐயோ, இன்னைக்கு ரொம்ப நேரம் கழிச்சு நான் எழுந்திருச்சிட்டேன். வாசல் கூட பெருக்கவே இல்ல. இப்ப எனக்கு வேலைக்கு போகணுமே. பேசாம புஜ்ஜி கிட்ட போய் சொல்றேன், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இந்த ஒரு வேலையாவது செய்யட்டும், இல்லனா அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி துணிக்குருவி தூங்கிக்கிட்டு இருந்த புஜ்ஜிய எழுப்புறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனா எவ்வளவு எழுப்புனாலும் புஜ்ஜி மட்டும் எழுந்திருக்கவே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் புஜ்ஜி குருவி கண் திறந்து பார்த்தா. அட, என்ன மணி, இவ்வளவு சீக்கிரம் எதுக்காக என்ன எழுப்புன? நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிருப்பேன் இல்லையா? இன்னும் சூரியன் கூட உச்சிக்கு வரல, அதுக்குள்ள எழுப்புற? புஜ்ஜி, நான் வயல் வேலைக்கு போகணும். நீ சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டு வாசல்ல பெருக்கி வை. அட, அவ்வளவுதானே, இதெல்லாம் ஒரு வேலையா? நான் பண்றேம்மா, நீ கிளம்பு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழுந்திருச்சு நான் பண்றேன். என்ன பண்ணுவியோ என்னவோ, உன் சோம்பேறித்தனத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி அங்கிருந்து வயல் வேலைக்கு போயிட்டா. இந்த பக்கம் புஜ்ஜி மறுபடியும் படுத்து தூங்கிட்டா. ரொம்ப நேரமும் ஆயிடுச்சு. அதுக்குள்ள துணிக்குருவி வயல் வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தா. அது வரைக்கும் கூட புஜ்ஜி குருவி எழுந்திருக்கல அப்படிங்கறதுனால துணிக்குருவிக்கு அவன் மேல ரொம்பவும் கோவம் வந்துச்சு. ஐயோ, இவ இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்காளா? சின்ன வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. எல்லா வேலையையும் நான் தான் செய்ய வேண்டியதா இருக்கு. இவளை எப்படிதான் மாத்த போறேனோ? இவ மாறலனா இவ வாழ்க்கை தான் கஷ்டம். என்ன பண்றதோ அப்படின்னு துணிக்குருவி ரொம்பவுமே கோவப்பட்டா. துணி அவ மனசுக்குள்ள, இந்த பொண்ணு ஏந்தா இப்படி பண்றாளோ? இவ சோம்பேறித்தனத்தை எப்படியாவது போக்கியே ஆகணும். எப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா பாரு. முதல்ல பெருக்கி மொத்த குப்பையும் கொண்டு வந்து இவ மேல கொட்டுறேன். வேண்டாம், அதை தொடச்சுக்கிறதுக்கும் அவ தொடச்சுக்க மாட்டா. அந்த வேலை நமக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வீட்டுக்குள்ள போய் வீட்டு வேலை எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு புஜ்ஜியை எழுப்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா துணிக்குருவி ஒரு கிளாஸ்ல தண்ணியை கொண்டு போய் புஜ்ஜி மேல அந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள வந்துட்டா. தண்ணி மேல விழுந்ததுனால புஜ்ஜி குருவி துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சா. ஐயோ, மழை பெய்யுது. மழை தண்ணி எல்லாமே என் மேல விழுந்துகிட்டு இருக்கு. இங்க மழை பெய்யல, ஒன்னும் இல்ல. அப்ப இந்த தண்ணி என் மேல எப்படி விழுந்துச்சு? ஒருவேளை யாராவது ஊத்திருப்பாங்களா? ஆனா யாருமே இல்லையே. எது எப்படியோ நல்ல தூக்கம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு வருத்தத்தோட புஜ்ஜி குருவி வீட்டுக்குள்ள போனா. துணிக்குருவி அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. துணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி குருவி அவ பக்கத்துல போனா. அம்மா, நான் வெளியில படுத்துக்கிட்டு இருந்தேனா என் மேல இந்த தண்ணி வந்து விழுந்துச்சுமா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட எதுக்காக சொல்ற? இல்லம்மா, நல்ல தூக்கம் கெட்டு போச்சு. நீ ஏதாவது தண்ணி ஊத்துனியா? எனக்கு அதுதான் வேலையா? தினமும் இப்படி தண்ணி தெளிச்சுதான் நான் உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேனா என்ன? வயலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை செய்யன்னு சொல்லிட்டு போன, அத கூட நீ செய்யல இல்லையா? அதனாலதான் அந்த கடவுளை இப்படி பண்ணிருக்காரு போல. சின்ன வேலை தானம்மா, அதனால நீ ஏன் செஞ்சிடுவியோ என்னமோன்னு அமைதியா இருந்துட்டேன்.
பெரிய வேலை ஏதாவது இருந்தா கொடுமா, நான் செய்யறேன். அப்படின்னா இப்பவே உனக்கு பெரிய வேலை கொடுக்கவா? வேணாமா, நீயே அதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி புஜ்ஜி பயந்து அங்கிருந்து ஓடியே போயிட்டா. துணிக்குருவி மட்டும் புஜ்ஜி ஓடினதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இன்னில இருந்து புஜ்ஜி ஏதாவது வேலை செய்யலன்னா அவளை சும்மா விடக்கூடாது. ஏதாவது நான் வேலையை சொல்லி அவ செய்யலனா அவளை நிம்மதியா தூங்க விடவே கூடாது. அப்பதான் அவளுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். அப்படி துணிக்குருவி சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது புஜ்ஜி குருவி போய் தயாராகி உக்காந்துக்கிட்டு இருந்தா. அத பார்த்து துணிக்குருவி புஜ்ஜி குருவிக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. என்னம்மா, எதுக்காக என்ன கூப்பிட்ட? புஜ்ஜி, போய் பாத்திரத்தை கழுவு, எனக்கு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்கு. என்னது, பாத்திரத்தை கழுவணுமா? ஐயோ, என்னால கழுவ முடியாது, நீயே கழுவிக்கோமா. உன்னால முடியாதுன்னா நானும் பண்ண மாட்டேன். எல்லா வேலையும் நான் மட்டும் எதுக்கு பண்ணணும்? 2 பேரும் சேர்ந்து பண்ணாதான் வேலையெல்லாம் சீக்கிரமா முடியும். ஆனா என்னால அதெல்லாம் முடியாதும்மா, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நீ வேலை செஞ்சாதான் இன்னைக்கு உனக்கு சாப்பாடு, இல்லனா சாப்பாடு இல்ல. நாள் பூரா நீ பட்னியாதான் இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு துணிக்குருவி கராரா சொன்னதை கேட்டு புஜ்ஜி குருவிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. வேற வழி இல்லாம அவ பாத்திரம் கழுவுறதுக்காக போனா. இத பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் புஜ்ஜி அவ மனசுக்குள்ள, என்னவோ அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப மிரட்டுறாங்க. இன்னைக்கு இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவிதான் ஆகணும். சீக்கிரமா கழுவி முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி பாத்திரத்தை சரியா கழுவாம சும்மா தண்ணியில அலசி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா அது தெரியாம துணிக்குருவி புஜ்ஜி பாத்திரத்தை ஒழுங்காதா கழுவுறா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்பாடா, எப்படியோ புஜ்ஜி வேலை செய்யறா. இவ இப்படி பண்ணா நல்லதுதான். இனிமே இவளை மிரட்டிதான் வேலை வாங்கணும். இது முதல்லயே தெரிஞ்சிருந்தா எப்போல இருந்தோ அவகிட்ட வேலை வாங்கியிருப்பேன். சரி, இப்பவாவது எல்லாத்தையும் செய்யறாளே அப்படின்னு துணி நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள புஜ்ஜி குருவி பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளார வந்துட்டா. அத பார்த்து துணிக்குருவி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டா. என்ன புஜ்ஜி, அதுக்குள்ள பாத்திரத்தை கழுவிட்டியா? பின்ன புஜ்ஜினா சும்மாவா? போய் பாரு எவ்வளவு சீக்கிரம் பாத்திரத்தை கழுவிட்ட அப்படின்னு. என்னது, இவ்வளவு சீக்கிரமா பாத்திரத்தை கழுவிட்டியா? 10 நிமிஷம் கூட ஆகலையே அப்படின்னு துணி பாத்திரத்தை பார்க்க போனா. அது கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. அரைகுறையா கழுவி வச்சுட்டு புஜ்ஜி குருவி அங்கிருந்து போயிட்டா. துணிக்கு கோவம் வந்துச்சு. ஆனா புஜ்ஜி போய் சந்தோஷமா படுத்துட்டா. என்ன புஜ்ஜி இது, பாத்திரத்தை அப்படி கழுவி வச்சிருக்க, கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. அட என்ன மணி, கஷ்டப்பட்டு சுத்தமா கழுவி வச்சா இப்படி வந்து திட்டிக்கிட்டு இருக்க. இப்ப வந்து அத மறுபடியும் கழுவுறியா இல்லையா? என்னால முடியாதுமா, ஏற்கனவே கழுவுனதுக்கு கை கால் எல்லாமே ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. சே, உன்கிட்ட சொல்றதுக்கு நானே போய் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி துணிக்குருவியே போய் மறுபடியும் அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிக்கிட்டு இருந்தா. இத பாத்துக்கிட்டு இருந்த புஜ்ஜியும் அப்பாடான்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கம் துணிக்குருவி ஸ்டவ்ல அப்பதான் பாலை வச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் மளிகை சாமா கடைக்கு போகணும் அப்படிங்கறது ஞாபகத்துக்கு வந்துச்சு. புஜ்ஜி, நான் பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரேன். அடுப்புல பால் வச்சிருக்கேன். அந்த பால் பொங்குற மாதிரி இருந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. அட அவ்வளவுதானம்மா, நான் பண்ணிடுறேன் போ. நான் மட்டும் திரும்பி வரும்போது அந்த பால் பொங்கி ஒரு துளி பால் கீழே இருந்துச்சுனாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அட, ஒரு துளி பால் கூட கீழே இருக்க கூடாது. அவ்வளவுதானம்மா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் போமா. அப்படி அடுப்புல வச்சிருக்கிற பாலை பாத்துக்க சொல்லி புஜ்ஜி கிட்ட சொல்லிட்டு துணிக்குருவி அங்கிருந்து கடைக்கு போயிட்டா. இந்த பக்கம் அடுப்புல வச்சிருந்த பாலும் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அத பத்தியெல்லாம் பெருசா கவலைப்படாம புஜ்ஜி இன்னும் டிவி மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருந்தா. துணிக்குருவி பொருட்கள் வாங்கி வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வழியில மகிக்கழுக பாத்துச்சு. என்ன துணி, மளிகை கடைக்கு போயிட்டு வரியா? ஆமா, இப்பதான் போயிட்டு வரேன். நீ ஏன் போன? புஜ்ஜி அனுப்பியிருந்தா அவளை வாங்கிட்டு வந்திருப்பால. நீ வேற, புஜ்ஜியாவது வீட்டை விட்டு அசையறதாவது, அதனாலதானே நான் வந்திருக்கேன். சின்ன பொண்ணு இல்லையா, போக போக சரியாயிடும். என்னது, அவ சின்ன பொண்ணா? நீ வேற, இப்பதான் வரும்போது அடுப்புல பால் வச்சிருக்கேன், பொங்காம பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். அவ ஸ்டவ் ஆஃப் பண்ணாலோ இல்லையோ தெரியல. நான் கிளம்புறேன் மகி அப்படின்னு துணிக்குருவி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள அடுப்புல இருந்த பால் பொங்கி கீழே ஊத்தி மிச்சம் இருந்த பால் தீஞ்சி வாசமும் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வாசம் பக்கத்து வீட்டுல இருக்கிற சிச்சு காக்காவுக்கு போச்சு. அட, என்ன இது, ஏதோ தீர வாசம் வருது, எங்கேயோ ஏதோ தீயுது போல, போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சிச்சு காக்கா வெளியில வந்துச்சு. அப்ப அந்த வாசம் துணியோட வீட்டுக்குள்ள இருந்து வர்றத பார்த்து உடனே அது துணியோட வீட்டுக்கு போச்சு. புஜ்ஜி,
ஏதாவது தீயுதா? ஆ, ஆமா அத்தை, ஏதோ தீர வாசம் வருதுல. உங்க வீட்ல ஏதாவது வச்சு தீச்சிட்டீங்களா? நீ வேற, எங்க வீட்ல தீஞ்சா நான் ஏன் இங்க வரப்போறேன்? உங்க வீட்ல தான் ஏதோ தீயுது. அட ஆமால, அம்மா கடைக்கு போறதுக்கு முன்னாடி பால் வச்சிருக்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னும் என்ன வேடிக்கை பாக்குற? போய் ஆஃப் பண்ணு போ. ஆ சரி அத்தை, போறேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி குருவி போய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டான். அதுக்குள்ள டொனி வீட்டுக்கு வந்தா. வாசம் வந்ததை வச்சு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு. பாலை தீய வச்சிட்டியா புஜ்ஜி? அம்மா, நான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். பால் பொங்குனது தீஞ்சது எதுவும் எனக்கு தெரியாது. நான் தான் உன்னை பால் வச்சிருக்கேன் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தானே போனேன். அவ்வளவு சோம்பேறித்தனம் என்ன புஜ்ஜி உனக்கு? ஆனா புஜ்ஜி, வீட்ல இருந்துகிட்டு இந்த சின்ன வேலை கூட செய்யலனா எப்படி? இப்ப அந்த வாசத்தை பார்த்து நான் வரலன்னா என்ன இருக்கும்? ஆமா அத்தை, தப்பு பண்ணிட்டேன். இப்படி இருக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா புஜ்ஜி? பாவம், உனக்காக உங்க அம்மா மட்டும் எத்தனை வேலைகளை செய்வா. நான் பண்ணது தப்புதாம்மா. இனிமே நான் எல்லா வேலையுமே செய்யறேம்மா. அப்படியே செஞ்சிடுவேன். எனக்கு தான் 2 வேலையா வைப்ப. ஐயோ, பாத்திரத்தை இப்படி தீய வச்சிட்டிய புஜ்ஜி. அப்படி துணிக்குருவி சிச்சு காக்கா 2 பேருமே புஜ்ஜிய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜியால எதுவும் செய்ய முடியாம அவங்க திட்டுறத அவ வாங்கிக்கிட்டு இருந்தா.